அடுத்த கேள்வி, கூட்டுதுவா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமா? விளக்கம் தேவை. மார்க்கத்தில் கூட்டுதுவா இருக்கிறது, தொழுகையிலும் இருக்கிறது, தொழுகைக்கு வெளியிலும் இருக்கிறது. சில பேர் கூட்டுதுவா இல்ல அப்படின்னு சொல்லி தொழுகையில இருக்கிற செஞ்சிடறது, தொழுகைக்கு வெளியில நம்ம செஞ்சாக்கா இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைங்கிறது. ஹதீஸை படிக்காதனால தொழுகையில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையில இமாம் வலல்லாலின் என்று சொல்லி ஆமீன் என்று அவர் கூறும்போது நீங்களும் அவரோடு சேர்ந்து ஆமீன் சொல்லுங்கள். மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ஏன் அந்த இமாம் ஆமீன் சொல்லும் பொழுது மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க, நீங்க ஆமீன் சொல்றீங்க. இப்ப உங்க ஆமீனும் மலக்குமாரோட ஆமீனும் ஒன்னு சேர்ந்துடும் அந்த இடத்துல. அப்படி ஒன்று சேர்ந்து விட்டால் யாருடைய ஆமீன் மலக்குமாரோட ஆமீனோடு ஒன்று சேர்ந்து விடுகிறதோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப இமாம் வலல்லாலின் நம்மளுடைய துவாவதி முடிக்கிறாங்க. ஏன்னா துவா தானே, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஓதுறமே எல்லாமே துவா தான். இறைவனை எங்களுக்கு நேர்வ வழியை காட்டு, நல்லோர்கள் வழியை காட்டு, கோபத்திற்கு வழியை காட்டிராத, வழிகட்ட கூட்டத்தினுடைய வழி எங்களுக்கு காட்டிராதன்னு தான் அங்க துவா செய்யறோம். துவா முடிஞ்ச உடனே இமாம ஆமீன்கிறாரு, நாமும் ஆமீன்கிறோம். இது கூட்டு துவா தொழுகையில் இருக்கிறது. கூட்டு துவா வேண்டாம் என்று சொல்லுபவர்களும் தொழுகையிலே கூட்டு துவா செய்யத்தான் செய்யறாங்க, ஆமீன் சொல்லதான் செய்யறாங்க. ஆனா இது எப்படி சொல்லிக்கிட்டு தொழுகைக்கு வெளியே வந்தோடனே கூட்டுதான மார்க்கத்தில் இல்லைங்கிறாங்க. கூட்டுதா மார்க்கத்தில் இல்லையா? தொழுகையில் மட்டும் இப்ப கூட்டுதா எப்படி வந்துச்சு? ஆமீன் சத்தம் போட்டு சொன்ன அது எப்படி வந்துச்சு? தொழுகை மார்க்கத்தில் இருக்கா இல்லையா? மார்க்கத்தில் இருக்கு. அந்த தொழில தானே கூட்டுத்துவா இருக்கு. அப்ப கூட்டுத்துவா மார்க்கத்தில் இருக்குன்னு தானே அர்த்தம். மார்க்க சரியத்தில் கூட்டுத்துவா இல்லன்னா அப்ப தொழுகை சரியத்தில் இல்லையே, தொழுகையில கூட்டுதா இருக்குதுல்ல. அப்ப எப்படி கேட்கணும்? தொழுகையில இருக்குதுங்க கூட்டுத்துவா, தொழுகைக்கு வெளியில இருக்குதாங்க அப்படின்னு கேள்வி வைக்கணும். கேள்வியிலேயே தப்பு வைக்கிறது நிறைய பேரு நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப தொழுகைக்கு வெளியிலும் இருக்கிறது. நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஜ்தமிஉ மலவுன், ஒரு இடத்துல ஒரு கூட்டம் ஒன்று கூடி ஃபயதுஉ பாதுஹும், அவர்கள் ஒருவர் துஆ செய்றாங்க, வயுஅம்மினுல் ஆகர், மற்றவர்கள் ஆமீன் சொல்றாங்க, இல்லா அஜாபஹுமுல்லாஹ், அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை நம்ம எல்லா கட்டங்கள்லயும் நம்ம அமுல்படுத்தணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் நம்ம அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடி, பள்ளிவாசல தொலைக்காயெல்லாம் ஒன்று கூடிட்டோமா, அவர்கள் ஒருவர் துவா செய்ய, இமாம் துவா செய்யறாங்களா, மற்றவர்கள் ஆமீன் கூற, மௌமூன்கள் ஆமீன் சொல்றாங்கல்ல, இல்ல அஜாபஹுமுல்லா, அந்த துவா அல்லாஹ் தஆலா உடனடியாக அங்கீகரிக்கிறான். இந்த ஹதீஸ ஒரு நாளைக்கு 5 தடவைகள், அதுக்கு மேலே அமுல்படுத்தலாம். ஆனா குறைந்தபட்சம் 5 தடவைகள் பள்ளிவாசல அமுல்படுத்திட்டே வர்றோம். இப்ப இந்த கூட்டுத்துவானி இருக்கா இல்லையா? இதெல்லாம் தொழிலுக்கு வெளியில உள்ளதுதான். ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நானும் எனது நண்பர் ஒருவரும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 3 பேரும் மஸ்ஜித் நபவியில இருந்தோம். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து பேசிட்டு இருக்கும்போது எங்கிட்ட சொன்னாங்க, நீங்க துஆ செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நான் துஆ செஞ்சேன், ஆமீன் அப்படின்னாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அடுத்து என் நண்பர் துஆ செஞ்சாங்க, அதுக்கும் ஆமீன் என்றார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சாங்க, அதற்கும் ஆமீன் என்றார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸும் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, கூட்டு துவாவை சஹாபா பெருமக்கள் துவா செய்ய நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்கிறார்கள். இந்த ஆமீன் சொல்ற முறையே இந்த உம்மத்தினருக்காக கிடைத்த பிரத்யேகமான சிறப்புங்க. இதுக்கு முன்னுண்டான உம்மத்தினருக்கு இது கிடைக்கல. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, என் உம்மத்தினருக்கு அல்லாஹ் தஆலா 3 பிரத்யேக சிறப்பம்சங்களை கொடுத்தான். ஒன்று அஸ்ஸுஃபூஃப், தொழுகையிலே அணிவகுத்து நிற்பது. முந்தின எந்த சமுதாயத்தையும் இது கிடையாது. எல்லாம் வந்தாலும் அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து செஞ்சுட்டு போங்களே தவிர இந்த அணிவகுத்து நிறுத்தல் என்று சொல்ல இருக்கல, எந்த சமூகத்தையும் அல்ல முன்னால் கொடுக்கல, நமக்கு தான் அல்லா தந்தான். இன்னொன்னு தஹியத், காணிக்கை. இது சொர்க்கத்து வாசலுடைய காணிக்கை. நம்ம எல்லாம் ஒரு ஆள் சந்திச்சா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறோம்ல, இது சொர்க்கத்து வாசிகள் கூறுகிற வார்த்தை. அந்த சொர்க்கத்து வாசிகள் கூறுகிற வார்த்தையை இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் கொடுத்தான். 3வதா சொன்னாங்க தஅமீன், கூட்டுதுவா, ஆமீன் சொல்றது. வேற எந்த உம்மத்துக்கும் இது கொடுக்கல, இவன் கிடைத்தான், இவன் மட்டுமே கொடுத்தான். இதுக்கு முன்னால ஒரே ஒரு நபருக்கு மட்டும் கொடுத்தான். அது யாருன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் நாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான், வேற யாருக்கும் கொடுக்கலன்னாங்க. இந்த ஹதீஸ் இப்னு ஹுஸைமால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த உம்மத்தினருக்கு மட்டுமே கிடைத்திருக்கிற பிரத்யேகமான இந்த கூட்டு துஆவை அழிக்க பார்க்கிறாங்களே சிலர்.
ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நாம் செய்கிற இந்த கூட்டுத்துவம் ஆமீன் இருக்குதே, இதை கண்டு யகூதிகள் பொறாமைப்படுகிறார்கள் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அது இல்ல, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். யகூதிகள் பொறாமைப்படுகிறார்கள். நம்ம கேட்கிறோம், யகூதிகள் தானே பொறாமைப்படுறாங்க, மத்தவங்க ஏன் பொறாமைப்படணும் நம்ம கேட்கிறோம். ஸல்லல்லாஹு எவ்வளவு தெளிவா சொல்லிருக்கிறாங்க, தொழுகையிலும் உண்டு தொழுகைக்கு வெளியிலும் உண்டு. இதுல வேற சில பேர் தத்துவம் பேசுறது எப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த உடனே அவங்க துவா செஞ்சு சாப்பிட்டு அமீன் சொன்னாங்களா, அவங்க கேட்கிறா இன்னும் அணுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சேதான் செய்யற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சிருந்தா அதுவும் தொழுகையில் ஒரு பகுதி. இப்ப எப்படி தொழுகை சொல்றோம், தக்பீர் ஆரம்பம், தஸ்லீம் சலாம் கொடுக்கறது கடைசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சு காமிச்சாங்க, அதெல்லாம் தொழுகை முடிஞ்சு போச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த உடனே இப்படி கூட்டுதா செஞ்சுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கிறேங்க, தொழுகைன்னா என்ன தெரியுமில்ல, தக்பீர் ஆரம்பம் கூட்டுதுவா கடைசின்னு வந்திருக்கும். அவ தொழுகையில் ஒரு பகுதி ஆயிருக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யல, தொழுகையில் ஒரு பகுதியா ஆக்கக்கூடாது அப்படிங்கறனாலதான் அவங்க செய்யாம பொதுவா சொல்லிவிட்டாங்க, நீங்க எப்ப வேணுமானாலும் செஞ்சுக்கிறங்க. தொழுகையில இருக்குதுல, தொழுகைக்கு வெளியில இருக்கு, எப்ப வேணுமாலும் செய்யுங்க. சலாம் கொடுத்தோம்னு செய்யுங்க, 10 நிமிஷம் கழிச்சும் செய்யுங்க, வீட்டுக்கு போனவரும் செய்யுங்க, அப்படி ஆக்கி விட்டாங்க. இல்லாட்டா தொழுகையில் அது ஒரு பகுதி ஆயிருக்குமாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சாங்களா தொழுகையில் ஒரு பகுதி நம்ம சொல்றோமா? தொழுது முடிச்சிட்டு செய்யலாம் செய்யக்கூடாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யறதுக்கு நேரம் வகுத்தாங்களா? ஒரு ஆள் துவா செய்ய, மற்றவர் ஆமீன் கூற, இந்த நேரத்துல தான் செய்யணும், மற்ற நேரத்துல செய்யக்கூடாது அப்படி நேரம் வகுத்தாங்களா? எந்த நேரமும் உண்டு, தொழுகைக்கு பிறகு உண்டு. ஒரு ஆளு தொழுகை முடிச்ச உடனே டீ குடியான்னு வச்சுக்கிறோங்க, அவரை போய்கிட்டு தொழுகை முடிச்ச உடனே டீ குடுக்கலாங்கிறது என்ன ஆதாரம் இருக்கு? சலாம் கொடுத்தோன்னு டீ குடிச்சாங்களா? டீயை வை அப்படி சொல்லலாமா? அதே போல தொழுகை முடிஞ்ச உடனே அவர் சாப்பிடுறாரு, தொழுகை முடிஞ்ச உடனே ஏதாவது ஒண்ணு செய்யறாரு, எழுதுறாரு, சலாம் கொடுத்துட்டாரு, ஏதோ ஒண்ணு எழுதுறான்னு வச்சுக்கிறோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த உடனே எழுதினார்களா? எழுதாத. இப்படியே பார்த்தா இனிமே செய்ய முடியாத. தொழுகையில கட்டுப்பட்டதல்ல, சலாமோட தொழு முடிஞ்சு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதோ பொதுவா சொல்லி இருக்கிறாங்க, நம்ம தொழுகை சலாம் கொடுத்த பிறகு மறுபடியும் தொழுகை ஆரம்பிப்போம்ல வேற, அது வரைக்கும் எப்ப வேண்டுமானாலும் கூடுதா செய்யலாம், அதுக்கு நேரம் காலம் கிடையாது. அந்த நேரமும் ஆகுமான நேரம் தான். ஆகுமான செயல ஆகுமான நேரத்தை செய்யும் பொழுது கூடாதுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முரண். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, லா துஹர்ரிமு த்வையிபாத்தி மா ஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்குனதை ஹராம் ஆக்காதீங்கங்கறான். ஆனா அப்பட்டமாக இந்த வசனத்தை மீறுகிறார்கள் வஹாபிகள். ஹலால் ஆக்கி தந்த ஒரு விஷயத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி ஹராம் ஆக்குகிறார்கள், இந்த வசனத்துக்கு முரண்படுகிறார்கள், அல்லாஹ்வோடு போர் தொடுக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஹலால் ஆக்கணும் ஹலால் தான், நீ ஹராம் ஆக்காத. இந்த வஹாபி கூட சொல்லுது, இல்ல இல்ல நாங்க ஹராம் ஆக்கத்தான் செய்வோம், நீங்க கூட்டுதா செய்யாதீங்க. என்ன இது? ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்களே. இன்னொரு வகையில் நம்ம யோசிக்கலாம், ஆமீன்டா என்னங்க? அது ஒரு துவா. ஆமீனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமில, இறைவனை இந்த துவாவை அங்கீகரிப்பாயாக, அதான் அர்த்தம். அதுவும் ஒரு துவா தான். இமாம் கேட்கிறாங்க அல்லாட்ட, யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் மறு உலகத்தில் நன்மையை தருவாயாக, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் அல்லாட்ட தான் கேட்கிறாங்க. நம்ம உடனே ஆமீன்கிறோம், நம்மளும் அல்லாட்ட தான் கேட்கிறோம், இறைவனை அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்ளுங்க அல்லாட்ட தான் கேட்கிறோம். இன்னும் கூட்டு பொரியல் வித்தியாசம் வந்துருமா? அல்லாட்ட தான் கேட்கிறோம். இப்போ பிறருக்கா துவா செய்யறோமா இல்லையா? நம்ம சலாம் கொடுத்துட்டோம், இது தற்கரீதியில பேசிக்கிட்டு இருக்கேன், சலாம் கொடுத்துட்டோம், நம்ம துவா செய்யறோம் அல்லாட்ட, யா அல்லாஹ் அந்த சகோதரருக்கு நல்ல செல்வத்தை கொடு, கேட்கலாமா கேட்க கூடாதா? இறைவனே அந்த சகோதரருக்கு நல்ல சுகத்தை கொடு, கேட்கலாமா கேட்க கூடாதா? அந்த மாதிரி இறைவனே அவருடைய துவாவை ஏற்றுக்க, கேட்கலாமா கூடாதா? அல்லாட்ட தானே கேட்கிறாரு, யா அல்லாஹ் அவர் உங்களோட துவா செஞ்சுட்டு இருக்கிறாருல, அதை நீ ஒப்புக்கொள்ளு, அல்லாட்ட தான் கேட்கிறாரு. கூட்டுங்கிற வார்த்தையில விட்டுருங்க, பொரியல் வார்த்தை விட்டுருங்க, அல்லாட்ட அவர் கேட்கிறாரு. கூடும் தானே, இது தர்க்க ரீதியில பேசுறேன்னா அது ஒரு துவா தான். இதெல்லாம் புரியாதவர்கள் தான் ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அவங்க செஞ்சாங்களா இவங்க செய்யலையா, அல்லாஹ்விடம் அவர் கேட்கிறார், துவா செய்கிறார், இது கூடாதா? இப்ப இப்படி கூடான்னு சொன்னா அவன் இப்படி சொல்லிக்கின்ற வஹாபி நம்ம கேட்கணும், ஏன்பா அடுத்த ஆளுக்கு நடுசுவத்தை எல்லாம் கேட்கலாமா? கேட்கலாம். அடுத்த ஆளுக்கு செல்வத்தை கொடுன்னு கேட்கலாமா? கேட்கலாம். அடுத்த ஆளோட துவா ஒப்புக்கொண்டு ஏன் கேட்க கூடாங்கிற, அப்படி கூடாங்கிறது நீ ஆதாரத்தை தான் அப்படி நம்ம கேட்கணும். மற்றவங்களுக்கா எல்லாம் கேட்கலாங்கும் பொழுது அவரோட துவாவை ஏற்றுக்கொள் மட்டும் கேட்க கூட இவங்க சொன்னா ஆதாரம் தரணுமா இல்லையா? அவங்க இஷ்டம், மார்க் அவங்க கையில கொடுத்துருக்கு. நாங்க விரும்பினாக்க இது கூடாதுமோ, விரும்பினா கூடுமா, மார்க் அவங்க அதிகாரமா? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில் அல்லவா மார்க்கம் இருக்கிறது. அதனால கூட்டு துவா அப்படிங்கிறது தொழுகைக்குள்ளே இருப்பது போன்று வெளியிலும் இருக்கிறதுங்கிறத இந்த ஹதீஸ் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம்.